அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 212. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியினுடைய பொருளியல் துறை தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் போ. சிதம்பரநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களினுடைய அந்த சுய விவரக்குறிப்பு ஒரு 5-6 பக்கங்கள் நீண்டதாக இருக்கிறது. அவருக்கும் தமிழுக்குமான பிணைப்பை சொல்லிக்கொண்டே செல்லலாம். சீன பெருஞ்சுவர் போல அது நீண்டு கொண்டே செல்கிறது. தன்னுடைய இளநிலை பொருளியல் பட்டப்படிப்பினை ஐயா அவர்கள் திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார்கள். தன்னுடைய MA, MPhil முனைவர் பட்ட ஆய்வுகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பயின்ற சிறப்பிற்குரியவர். அவருடைய MPhil பிஎட் பட்டப்படிப்பினை காரைக்குடியிலே இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பயின்ற சிறப்பிற்குரியவராக இருக்கின்றார். பல்வேறு கல்லூரிகளில் பல கல்வி சார்ந்த நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார். குறிப்பாக பொருளியல் துறை சார்ந்து மட்டுமல்லாது தமிழ்துறை சார்ந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுகளை பல மேடைகளிலே நிகழ்த்தி இருக்கின்றார். பக்தி சொற்பொழிவினையும் நிகழ்த்தி இருக்கின்றார். சில கோயில்களுக்கு சென்று நேரடியாக வர்ணனை செய்திருக்கின்றார். வர்ணனை செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு திறன் வேணும். பேசுறது கூட நம்ம தயாரிச்சுட்டு போய் பேசிடலாம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நேரடியா வர்ணனை செய்யணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளவு மொழி புலமை இருக்க வேண்டும். ஒரு பொருளியல் துறை சார்ந்த ஒரு பேராசிரியருக்கு மொழி புலமையும் மொழி ஆர்வமும் இயல்பாகவே இருக்கிறது. அவருடைய பேச்சை நான் சென்ற வாரம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே கேட்டேன். ஆண்டாள் குறித்து பேசிய அந்த கருத்தரங்கத்திலே அவர்கள் அதிகமாக வைரமுத்துவினுடைய கவிதை வரிகளை சேர்த்து கூறி மாணவிகளினுடைய ஒட்டுமொத்த கைதட்டலையும் அரங்கம் அதிர பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே வைரமுத்துவினுடைய தமிழோடு கரைந்தவர் என்ற அந்த பெருமைக்காக அவரை அழைத்தோம். ஆழ்ந்து தோய்ந்து ஆண்டாளையும் வைரமுத்துவையும் பேசிக்கொண்டே இருந்தார். நேரம் போனது கூட தெரியவில்லை. புன்னகையோடு அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அவரை அழைத்திருக்கின்றோம். நம்மளுடைய கல்லூரியினுடைய பொருளியல் துறையிலும் அவர் கல்வி சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். வைரமுத்துவினுடைய கவிதைகள் எப்பொழுது தொட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் இனிக்கும். அவருடைய ஏதாவது ஒரு வரிகளை எடுத்துக்கொண்டு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அது 5 பெரிதா 6 பெரிதா என்ற கவிதையாக இருந்தால் மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையோடு எழுதியிருப்பார். அழகியல் தோய்த்தும் எழுதியிருப்பார், அறிவியல் தோய்த்தும் எழுதியிருப்பார். அதனால் வைரமுத்துவினுடைய கவிதைகள் எக்காலத்திற்கும் எல்லா மக்களாலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது. அந்த வைரமுத்துவினுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது ஐயா. ஒரு 40-50 ஆண்டு கால இலக்கிய பெருமை மிக்க ஒரு கவிஞருடைய படைப்பு இங்கே அரங்கேறி இருக்கிறது. முனைவர் சிதம்பரநாதன் ஐயா அவர்களுக்கே உரித்தான அந்த தமிழிலே இப்பொழுது நம்மளோடு பேச வருகின்றிருக்கிறார். அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். வைரமுத்து கவிதைகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியின் பொருளியல் துறை தலைவர் முனைவர் சோ. சிதம்பரநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா பேசலாங்க. ஐயா பேசலாங்க. ஐயா, சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை இணைய வழியில் நடத்தும் அற்புதமான நூல் முற்றத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி அஞ்சா கல்லூரி, எதற்கும் அஞ்சா கல்லூரி. அஞ்சாமல் மாணவர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு உருவாக்கிய கல்லூரியின் தமிழ்துறை வாசித்து தமிழ் கற்றால் நேசித்து வாழலாம், நேசித்து வாழ்ந்தால் தமிழறிந்த வாழ்வு, தலை நிமிர்ந்த வாழ்வு, தமிழ் மறந்த வாழ்வு, தலை குனிந்த வாழ்வு என்ற உயர்ந்த சிந்தனையோடு நூல் முற்றம் என்ற நிகழ்ச்சியை துவக்கிய தமிழ்துறை தலைவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இது சிறப்பான ஒரு நிகழ்வு அம்மா. தமிழ் என்பது மிகவும் தொன்மையான மொழி என்பது அனைவரும் அறிவோம். அது பாரதி, இளங்கோ, கம்பன், பாரதிதாசன் என்று ஒரு பெரிய பட்டியல், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று நீண்டு கொண்டே இருக்கும். வாழும் வள்ளுவர் முதல் கவிப்பேரரசு வைரமுத்து வரை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். உலகத்துக்கு பொதுமுறை தந்தவன் வள்ளுவன்.
சமூக சிந்தனையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். சமூகத்தில் இலக்கியத்தையும் இலக்கியத்தில் சமூகத்தையும் இன்று வரை கண்டு வரும் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து என்றால் அது மிகையாகாது. இந்த இணைய வழியில் இணைந்துள்ள அத்தனை சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை விட வயதில் மூத்தவர்களை வணங்குகிறேன், என்னை விட வயதில் இளையவர்களை வாழ்த்துகிறேன். வாழ்த்துவது என்பது அற்புதமான ஒரு பணி என்பார் நான் நேசிக்கும் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். வடுகப்பட்டி என்ற கிராமத்தில் ராமசாமி ஐயாவுக்கும் அங்கம்மாளுக்கும் 1953 திருமகனாக தோன்றி வைகை நதி கரையினிலே தமிழை பயின்று பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் படித்து முதல் வகுப்பில் வென்று மாணவனாக இருக்கும் பொழுதே தமிழை நேசித்து வைகரை மேகங்கள் என்ற நூலை வெளியிட்டார். அதில் எழுதிய கவிதை என்ன தெரியுமா? பொன்மொட்டு பூந்தமிழை பூவளந்து கவி எழுதும் கவிஞனோடு கண்தொட்டு விளையாடு கனவுக்கு அணைபோடு கவிதை பாடு இனியவனே என் பாட்டில் சுவையிருந்தால் எடுத்துந்தன் இதழில் சூடு உன் தொட்டில் தனி என்னை உறங்க விடு தாயே என் உயிரில் ஆடு என்றுதான் வைரமுத்து ஐயா எழுதிய முதல் கவிதை. மாணவனாக இருக்கும் பொழுதே புத்தகத்தில் பல தமிழறிஞர்களின் பாராட்டை பெற்றவர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா டாக்டர் ஔவை நடராஜன் முதல் இவரை பாராட்டாத கவிஞர்களும் கிடையாது, பேராசிரியர்களும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. தமிழ் உலகம் இவரை வாழ்த்தி கொண்டே இருக்கும். காரணம் என்ன? தமிழால் வளர்ந்தார், தமிழால் வாழ்கிறார், தமிழாகவே இருக்கிறார். வைகரை வேகங்களில் சிலப்பதிகாரம் என்ற ஒரு இலக்கணத்தை தோய்ந்து படித்து கண்ணகியை முதலில் விமர்சனம் செய்த முதல் மனிதர் அவர்தான். 1971 கவியரங்கத்திலே பாடுகிறார். கருப்பு நிலா என்ற தலைப்பிலே, அன்புள்ள பெண்களே கற்பொன்றில் மற்றும் கண்ணகியை போலிருங்கள், மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திருங்கள். கட்டில் சுகம் காண காளையவன் செல்லும் போதே தட்டி கேட்டிருந்தால் தவறி இருப்பானா? தேரா மன்னன் என்று பாண்டியனை சொன்னாயே கண்மணியே, மன்னன் அல்ல தேரான் நீதான். நித்திலம் பஞ்சகத்தை நெஞ்சரைக்க விட்டுவிட்டு நித்தம் புலம்பும் பெண்மணியே, இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாது என்று பெண் விடுதலையை போற்றிய மகா கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அடுத்து எழுதுகிறார். அந்திமலை மேடை தண்ணில் ஆடி வரும் மேகம், சந்தமொழி சந்து தினம் ஆடி வரும் தேரம் என்று சந்த கவிதையும் சரி அனைத்திலும் வார்த்தைகள் அமரும் வண்ணம் எழுதும் ஆற்றல் படைத்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். மாணவ பருவத்தில் இருந்தே படித்து 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 குனிந்து பாடம் படித்தார். தேர்வு எழுதினார். 80 பக்கங்களுக்கு கட்டுரை தயாரித்தார். தேர்வு முடிவு வந்தது. அவர் ஒருவர் தான் அந்த கல்லூரியிலேயே முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்டார். அனைவருமே 2ஆம் வகுப்பு தான். முதல் மாணவன் சென்னை பல்கலைக்கழகவில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவன், முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவன் தான் இரா வைரமுத்து. அவங்க அப்பா பேர் ராமசாமி. அவர் படித்ததோடு நிறுத்திவிடவில்லை, மொழிபெயர்ப்பு துறையில் இருந்தார். தொடர்ந்து வாசித்தார். தொடர் வாசிப்பு, தொடர் நேசிப்பு, தொடர் சுவாசிப்பு, அதுதான் இன்று வரை 70 வயதை கடந்தும் அவரை உயிர்ப்போடு வைத்திருப்பது தமிழ்தான் என்றால் அது மிகையாகாது. ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு அவர் ஓய்வு வரல, பல புத்தகத்தை வாசித்து வாசித்து நேசித்து தமிழை பல கோணங்களில் எழுதுவார். எண்ணிய முடிதல் வேண்டும் என்றான் பாரதி. அவர் என்ன கேட்கிறார்? எண்ணங்கள் சுடராக இருக்க வேண்டும், எழுத்தெல்லாம் தீயாக எரிய வேண்டும், வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும், வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும், சொன்னபடி கேட்கின்ற உள்ளம் வேண்டும், சொன்னால்தான் சாகின்ற தேகம் வேண்டும் என்று கேட்டார். ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் சிற்பியே உன்னை செதுக்குகிறேன். தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகியது. எங்க உறவினர்கள் எல்லாம் என்னை இவன் 10ஆம் வகுப்புக்கு மேல் தேர மாட்டான் என்று கூறினார்கள். என் தந்தையார், நான் காரியாபட்டி பக்கத்துல முடுக்கங்குளம்ங்கிற கிராமம் நான் பிறந்தது. என் தந்தையார் கிராம நிர்வாக அதிகாரி. 1986 அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தார். சிதம்பரம், இந்த புத்தகத்தை நீ வாசிடா, நீ வைரமுத்து மாதிரியே வந்துருவேன்னு என்னை பாராட்டினார். அப்பவே நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என் தந்தையார் எனக்கு கொடுத்த புத்தகம் இன்னும் நான் பத்திரமாக என் PhD தீசிஸோட சேர்த்து வச்சிருக்கேன். அதை வைரமுத்து ஐயாவிடம் காண்பித்தேன். அகமகிழ்ந்து போனார். சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், தேராதவன் சிதம்பரநாதன் என்று என் தாய் மாமா முதல் உறவினர்கள் வரை என்னை தூற்றிய பொழுது இந்த புத்தகத்தை படி. இன்னைக்கு இணை பேராசிரியர், துறை தலைவர், UGC சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்.
இது எல்லோருக்கும் ஒரு உந்துதலா இருக்க வேண்டும். ஏன் அதனால்தான் சொல்கிறேன், வைரமுத்து ஒரு சமூக கவிஞர். கொள்கை ரீதியாக அவர் நாஸ்திகவாதி, நான் ஆன்மீகவாதி. நெத்தியில திருநீர் குங்குமம் இல்லாம நான் போக மாட்டேன். அபிராமி அந்தாதி படிக்காமல் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன். ஆனால் வைரமுத்துவின் தமிழ் தான் நான் நேசிப்பது. அவர் தமிழை, அவர் ஒரு தமிழ் ஒரு கவிதையை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். காதலித்துப்பார், உண்மையிலே உன்னைய முதல் காதலித்துப்பார். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும், உனக்கே நீ அழகாவாய். என்னைக்கு நம்மளை அழகுபடுத்தி இருக்கோம். அழகு என்பது ஒரு உணர்ச்சி. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குளியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு, அலை மீண்டு போனாலும் கடல் கொண்ட நுரை அழகு. இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு, இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு என்று அவர் எழுதிய கவிதையை கங்காரு தன் குட்டியை பாதுகாப்பதை போல பாதுகாத்து 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 வைத்திருந்தார். முதல்வரில் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அனுப்புகிறார், திருப்பி அனுப்பப்படுகிறது. சங்கர் கணேஷ்க்கு அனுப்புகிறார், திருப்பி அனுப்பப்படுகிறது. இளையராஜாவுக்கு அனுப்புகிறார், திருப்பி அனுப்பப்படுகிறது. ரகுமான் புதிய முகம் படத்திற்கு செல்லும் பொழுது கொடுத்தார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆக கவிதை தமிழ் நம்பியவரை வாழ வைக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கவி பேரரசு அவர்கள். தமிழை நம்பி கெட்டவர் இல்லை, தமிழை நம்பாமல் வாழ்ந்தவர் இல்லை. இதுதான் உண்மை. அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் பொருளாதார ஆசிரியராக இருந்தாலும் ஏன் தமிழை நேசிக்கிறேன் என்றால் என் தாய் ஒரு தமிழாசிரியை. அதனால்தான் எனக்கு தமிழ் மீது அளவற்ற பற்று. தமிழருக்கு கருணை எண்ணம் தாயின் வாழ் தந்தது. ஆக ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் தேசிய விருது அளவுக்கு தமிழை உயர்த்த முடியும் என்று உயர்த்தியதற்கு காரணம் அவரது கவிதைகள் தான். அந்த கவிதைகளை தொடர்ந்து வைகறை மேகங்கள் என்ற கவிதை புத்தகம் மட்டுமல்ல, திருத்தி எழுதிய தீர்ப்புகள், அதில் அவர் தொடாத பகுதிகளே கிடையாது. வானத்து கீழ் உள்ள ஒரு பொருளுமே கவிஞனுக்கு பாடுபொருள் தான். அந்த பாடுபொருளை சரியான விதத்தில் சமூகத்தில் கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அடுத்து ஒன்று பாத்தீங்கன்னா, தமிழுக்கு நிறம் உண்டு. ஒருவரும் வாசிக்க வேண்டிய கவிதை புத்தகம். தமிழுக்கு நிறம் உண்டு என்று சொன்ன ஒரே கவிஞன் அவர் தான். தமிழுக்கும் அமுதென்று பேரென்றா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இவர் தமிழுக்கு நிறம் உண்டு என்று சொல்லி மலையை பற்றி சொல்லுகிறார். அதில் மனிதனுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகிறார், உறவுகளை பற்றி சொல்லுகிறார். தொடாத பகுதிகளே இல்லை. எப்படி இருக்க வேண்டும், எப்படி மனிதன் வாழ வேண்டும். வயிற்றில் மிச்சம் வை, தட்டில் மிச்சம் வைக்காது. சாப்பிடும் போது பசியோடு உட்காரு, எந்திரிக்கும் போது பசியோடு எந்திரி. மருந்தே தேவையில்லை, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றியது என்று சொன்ன வள்ளுவன் கருத்தை பாமரனும் புரியும் வண்ணம் பசியோடு அமருங்கள், பசியோடு எந்திரியுங்கள். சாராயம் என்னும் திரவத்தியை தீண்டாதே இளைஞனே, அது கல்லீரலை எரித்து விடும் என்று சொன்ன அற்புதமான கவிஞன் கவி பேரரசு. அதான் அவரை சமூக கவிஞர் என்று நான் சொன்னேன். சமூகத்தில் இலக்கியத்தையும் இலக்கியத்தில் சமூகத்தையும் கண்டவர் இவர்தான். அடுத்து அவர் எழுதின நல்ல ஒரு புத்தகம், கவிதை புத்தகம். எல்லா புத்தகமே அற்புதமான புத்தகம். எதை விடுவது எதை தொடுவது என்று எவருக்குமே தெரியாது. அனைத்து புத்தகங்களுமே வாசித்தால் வாசித்தால் வாசித்துக் கொண்டே இருக்கலாம். அந்தி மலை மேலை தண்ணில் சந்து வரும் மேகம் என்று வைகறை மேகங்கள் எழுதிய முதல் கவிதை. காலழகும் மேலழகும் தோழகும் கண்டு எழுதினார். அதே வரியை டூயட் படத்தில் காலழகும் மேலழகும் கண் கண்டு கொண்டேன், நூலவிலும் இடையழகை நோகாமல் தின்றேன். 90களில் கவிதை புத்தகத்தினுடைய விற்பனை அதிகமாக இருந்தது. இவர் என்று திரைப்பட பாடல்களிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தாரோ அன்று முதல் கவிதை புத்தகத்தின் விற்பனையில் ஒரு சரிவு ஏற்பட்டது என்பதை தமிழ் உலகம் அறியும். உண்மைதானமா நான் சொல்லுவது? 90க்கு பிறகு இவர் கவிதையவே சினிமாவில் கொண்டு வந்தார். எந்த பாடலாக இருந்தாலும் சரி, கருப்பு வளையல் கையுடன் உறுத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு அப்படின்ற ஒரு கவிதையை அவர் அப்படியே சினிமாவில் கொண்டு வருகிறார். திரைப்பட பாடல்களில் இசையில் தமிழை அற்புதமாக அமர வைத்தார். அவர் கவிதையிலேயே ஒருத்தர் வாச வேண்டும், எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும் என்ற கவிதை மட்டுமல்ல, எந்த ஒரு கவிதையை நீங்க எடுத்து பார்க்கலாம். வைகறை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், அப்புறம் சொல்லணும் அப்படின்னா இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, அற்புதமான ஒரு கவிதை நூல். இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற நூல்ல ஒரு கவிதையுமே வானம் சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் போராட கற்றுக்கொள் என்று மனிதனுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்தவர் கவிஞர் வைரமுத்து. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கவிதைகளிலேயே நான் தோய்ந்த கவிதை என்று சொன்னால், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்,
யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன், உயிரைக்கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத மோகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புள்ளில் நுனியில் பணியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் உருவகள் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா மனிதர்களும் ஒரே மனதோடு இருந்தால் வீட்டுக்குள்ளும் சண்டை இல்லை, நாட்டுக்குள்ளும் சண்டை இல்லை. மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், அன்னை மீனாட்சி கிளியை கேட்டேன். ஒரு ஒன்னா கேட்டுக்கிட்டே வருவார். கேட்டது எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான். ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் என்ற நம்பிக்கையோடு எழுத வைத்த ஒரு கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுவார், நீ ரொம்ப தகரமா இருக்க நினைக்காத, அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாம் புலலாச்சு என்று அவர் எழுதிய கவிதையை திரைப்படத்தில் கொடுத்து அனைவரையும் ரசிக்க வைத்தார். அதான் அதை எழுதுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அந்த மனிதன் எத்தனை புத்தகத்தை வாசித்திருப்பார். ஒருவன் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் குறைந்தது 50 புத்தகங்களை வாசித்திருக்க வேண்டும். 1 மணி நேரத்துக்கு நல் வாசிப்பாளர்கள் 50 பக்கங்களை வாசிக்க முடியும். ஆழ்ந்து வாசிக்க வேண்டும் என்றால் 30 பக்கங்களை வாசிக்கலாம் என்று இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்ப ஒரு மனிதனும் துணிந்து படித்தால் நிமிர்ந்து நடக்கலாம். வாசிப்பு முற்றம் என்ற அற்புதமான ஒரு பகுதி பல வாசகர்களை கொண்டு வரும், பலரை வாசிக்க வைக்கும், பல நூல்களை அறிமுகம் செய்ய வைக்கும். இந்த முன்னெடுப்பை எடுத்த அஞ்சா கல்லூரியை வணங்குகிறேன், தமிழ் துறையை வணங்குகிறேன். ஏன்னா இன்னைக்கு கவிப்பரசு வைரமுத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு படை ஒருவரும் வாசிக்க வேண்டிய அற்புதமான புத்தகம். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், இது வந்தவை. காவி நிறத்தில் ஒரு காதல், மௌனத்தின் சப்தங்கள். மௌனத்தின் சப்தங்கள் அவர் எழுதுகிறார். ஒரு இயற்கை சூழல், அங்கே பாடு மகேந்திரா இறக்கி விடுகிறார். இளையராஜாவினுடைய இசை, அதை கவிதையை தான் முதல் அவர் எழுதுகிறார். கவிதையா எழுதிட்டு ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது உண்டு, நெடுங்கள் உறவொருவன் இன்றில்லை என்று வள்ளுவன் குறிப்பிட்ட அதே கருத்தை அவர் அப்படியே சொல்றார். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே என்று கவிதையத்தை எழுதுகிறார். அதை பின்னாலே இசையமைப்பு கொடுக்கிறார். கொடுக்கும்போது பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே, ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பது பொய்தானே, உடம்பு என்பது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினைக்குள்ளே ஒரு பொருள் கொண்டேன் என்றார் திருவள்ளுவர். அதையே இந்த உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே, கனவுகள் வாங்கக்கூடிய ஒரு பைதான் இந்த உடம்பு அப்படின்றத. உடம்பார் அழியார் என்று சொல்லுவோம் இலக்கியம், பக்தி இலக்கியம். அந்த பக்தி இலக்கியத்தை சமூக பார்வையில் கொண்டு வந்த கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அதான் குறிப்பிடுகிறேன். மற்ற எல்லா கவிஞர்களோட இவர் எங்க விஞ்சி நிற்கிறார் என்றால், ஒரு பொருளை பாட ஆரம்பித்தால் கடைசி வரை அந்த ஒரு பொருளையே தான் தொட்டு பாடுவார். இளைய நிலா ஒளிகிறது, இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கனாக்கானுமே உலாக்கானுமே வானமே, வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும், வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும். இதை எழுத அவருக்கு முதல் எந்த கவி தெரியுமா? ஒரு பெண்ணை நினைத்து வர்ணித்து எழுதுகிறார். முத்துரத வீதியிலே தப்பி வரும் தென்றல் என மோகநிலா என்னருகில் நடந்தால், நானும் பத்திரமாய் 4 திசை பார்த்து விட்டு கேட்டுவிட்டேன், பனிரதமே உன் உடலில் இழந்தான். வீதி உலா வருகின்ற விடியழகி நெற்றியிலே பாதி நிலா பிறை கொஞ்சம் படியும், அந்த சோதி நிலா மேனியலில் சூந்தபலா என்றிருக்க சொர்க்கமென்ன வேறு இருக்க முடியும். அந்த கவிதையத்தை கொண்டு வர்றார். இளைய நிலா ஒளிகிறது, இதயம் வரை நினைகிறது, உலா போகும் மேகம் கனாக்கானுமே விழாக்கானுமே வானமே,
முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமே அது மழையோ, வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் விழிகளிலே கனவு வரும், தாளமும் சந்தமும் எதிகையும் மோனையும் அடியும் தொடையும் மாறாமல் என்னும் ஒரு கவிஞர். எந்த பாடல் அப்ப காலத்துல இருந்து, இப்ப மட்டும் இல்ல. புள்ளில் பனி தூங்கும் ரகசியத்தை மூங்கில் இணைமேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோடே என்னும் சங்க இலக்கிய பாடல். அதை கொடுக்கிறார். புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி நின்று தூங்குது தூங்குது பாரம்மா, அதை சூரியன் சூரியன் வந்து செல்லமாய் செல்லமாய். இயற்கையை நேசிக்கும் கவிஞர் வைரமுத்து. சூரியனையும் புள்ளையும் பனியையும் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க, அந்த நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க. நிலவை பார்க்கிறார், எழுதுறார், ஆரம்பத்தில் எழுதுறார். பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போனே, முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொண்ணு ஊருக்கு புதுசோ என்றேன், காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காது. பாலைவன சூழல் எழுதுறார். அதே நிலவை இங்க எழுதுறார். நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, சின்ன கைகள் மட்டும் உன்னை தேடும், தென்றல் போகின்றது சோலை சுவிக்கின்றது, யாரும் ரசிக்கவில்லையே, காற்று வீசும் வெயில் காயும் காலம் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. இயற்கை வர்ணனை. காலம், மழை, கொடை அனைத்தையும் கோடை முதல் தொட்டு பாடுவார். ஒருவர் சொல்லுறார், ஏன்னா உனக்கு நான் பாரமா இருக்கிறேம்மா. இல்லம்மா, வாழ்க்கையினுடைய பயணத்துல போகும் பொழுது நீ எனக்கு பாரமே கிடையாது. உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? கிடையவே கிடையாது. அறிவியல் கவிஞர் என்று வேறு கூறலாம். பல அறிவியல் சிந்தனைகளை தமிழில் கொண்டு வந்தவர். விதை ஒன்று உயிர் கொள்ள வெப்பம் காற்று ஈரம் வேண்டும், அதுபோல உயிர் கொள்ள காலம் கூட வேண்டும். ஒரு விதை உயிர் கொண்டது, ஆனால் இரு நெஞ்சில் வேர் கொண்டது என்று எழுதுவார். அது மட்டுமல்ல, அவர் ஆன்மீகத்தையும் தொட்டிருக்கார். சிவபெருமானை பத்தி சொல்லுவோம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே என்ற பதிகமும், தோருடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரால் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்க, பீருடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவென்ற என்பதை கூட அலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், நம் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைங்க வெல்லும் வரைக்கும். நீ இருக்கையா இல்லையா தெரியாது, நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நடையாடிய பாதம் ஐயா அது நிக்காது ஒரு போதும், மழைக்காகத்தான் வேகம் கலைக்காகத்தான் நானும், கலந்தாடுவோம் நாளும் அடேவா மகனேவா. அடுத்துதான் சமூக கருத்து சொல்றார். நீ சொந்த காலிலே நில்லு, அட சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு. யார் ஒருத்தன் அப்பையும் பேச்சு கேட்கிறானோ அது கெட்டு போக மாட்டேன்றத அப்படியே சொல்றாரு. தந்தை பாசம் மட்டுமல்ல, தாய் பாசத்தில் பட்டினத்தாரை ஒட்டி வருகிறார் வைரமுத்து. பட்டினத்தார் சொன்னார், ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுறை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி. என் தாயார் இறுதி சடங்கில் இந்த பாடத்தை நான் பாடினேன். அந்த பாட்டை பட்டினத்தார் பாட்டை எப்படி சொல்றாரு? 1000 கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாயி பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கு அழகான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மச மசன்னு நிக்குதாத்தா அப்படின்னு அந்த கிராமத்து தாயை வர்ணித்து பாடுவதில் அவர்தான், அவருக்கு நிகர் அவர்தான். நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் ஒரே கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து. நம்ம எல்லாரும் வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், போறோம். கடைசியில வாழ்க்கையினுடைய முடிவு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. அத எப்படி அருமையா லிங்காஷ்டகத்தில் சொல்றாங்க.
பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் ஜன்மலஜோதித ஜேதிதலிங்கம் ஜன்ம ஜதுக்க விநாசகலிங்கம் தப்ரணமாமி சதா சிவலிங்கம். இதே இசையில கொடுத்தார் கவிப்பேரரசு வைரமுத்து. ஒருத்தர் கேட்டு இந்த பாட்டை கண்ண மூடி கேட்டா கண்களில் கண்ணீர் சுதந்திரமாக வரும். பிறர் பொருள் மீது ஆசையே வராது. ஜன்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யூவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசமுலாவிய கைகளும் எங்கே, பாய்ந்து துளாவிய கண்களும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றதில் சாம்பலும் எங்கே, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. எச்சம் என்று எதை குறிப்பிடுகிறார்? தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இறந்தவர் எங்க வருவாங்க? தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரியன் கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் நம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. அவங்க செஞ்ச புண்ணியத்தை பூரா எனக்கு கொடுப்பா அப்படின்னு இந்த கவிதையில் கேட்ட முதல் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். ஒரு முறை சிங்கப்பூர் அவர் போயிருக்கார். அவரும் அவருடைய நண்பர் முஸ்தபாவும் விமான நிலையத்துல நடைபயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் வருகிறார், உத்து நோக்குகிறார். நீங்க தான் வைரமுத்தா? ஆமையா, என் பெயர் தான் வைரமுத்து என்று சொல்லுகிறார். உங்க பாட்டுன்னா எனக்கு உசுறு, என் பூர்வீகம் தமிழ்நாடு, நாங்க சிங்கப்பூர் வந்து குடியேறிட்டோம், உங்க பாட்டை போட்டுட்டு நான் எந்த ஊரும் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாடல் என்ன பாடல் என்றால் அற்புதமான ஒரு கவிதை எழுந்தது. கவிதையை பாட்டாட்டினார். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு கேத்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையோ ஒன்ன போல மின்னும்மா, பதில் சொல்லம்மா. தங்க வயல் மண்ணை எடுத்தேன் தோளுக்கு, நான் தாமரைப்பாடி மண்ணை எடுத்தேன் தனத்துக்கு. திருச்செலி பக்கம் இருக்கு தாமரைப்பாடி. பாஞ்சாலங்குறிச்சியில மண்ணை எடுத்தேன் உடலுக்கு, பட்டுக்கோட்டை ஓடையில மண்ணை எடுத்தேன் காலுக்கு, காஞ்சிபுரம் வீதியில மண்ணை எடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணை எடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு, ஊரெல்லாம் மண்ணை எடுத்து உருவம் செஞ்சேன் உடம்புக்கு, என் உசுர நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு எழுதியிருப்பார். இந்த கண்ணுங்கிறது முக்கியமான ஒரு பகுதின்றத இதை காட்டியிருப்பார். அவரிடம் கேட்ட அந்த மனிதர் யார் என்றால் அவர்தான் முன்னாள் சிங்கப்பூர் பிரசிடென்ட் நாதன். அவர் மரணம் அடைந்த பொழுது இந்த பாடலை பாடித்தான் சிங்கப்பூரில் அவருடைய பூத உடல் எடுக்கப்பட்டது என்பது தமிழ் இலக்கியம். அதுதான் தமிழ், தமிழ் வரலாறு. அதுதான். இது பலருக்கு தெரிந்திருக்காது. ஒரு முறை கேரளாவில் படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க. இவர் கவிதையா எழுதினார் முத்து என்ற படம். அந்த படத்துல இவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் பேசுவார்கள், இலக்கியம் பேசுவார்கள், அரசியல் பேசுவார்கள்,
ரகசியம் காக்கும் அற்புத மனிதர் கவிப்பேரரசு வைரமுத்து. அப்போ ஒரு கதை சொல்றார். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே கட்டி ஆண்ட தளபதியை கூப்பிட்டு சொல்றேன், நாளைக்கு காலை எனக்கு மரணம் வந்துடும், என்னை உயரத்துக்கு ஒரு பெட்டி செய், 2 கையை வெளியே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. மண்ணா என்ன விபரீதம், நான் சொல்றது செய்கிறார். அந்த கதையை கொண்டு வரலாமா ரஜினி கேட்கிறார், பாட்டுல வரலாமா, முயற்சி செய்தேன்னார், எழுதினார். அதுதான் ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, வென்று முடிப்பவன் அறிவாளி, உலையும் முப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாத உயர்ற்றோட திருக்குறளை பாமரனும் புரியும் வண்ணம் கொடுத்த அற்புதமான ஒரு கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். வைரமுத்துவின் கவிதையை தொடர்ந்து வாசிப்போம், திரைப்பட பாடல்களை கேட்போம், அவரை நேசிப்போம். தமிழ் வாழ்க, நட்புகள் தொடரட்டும், நன்மைகள் விளையட்டும், புதுமை பிறக்கட்டும், அஞ்சா கல்லூருடைய தமிழ் துறையினுடைய பணி மென்மேலும் வளரட்டும். நம் அனைவருக்கும் இறைவன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துணையாத நிதியமும் கோணாத கூடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிப்புயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டனுடைய அபிராமி அம்மை பதிகத்தால் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு கவிதையினுடைய இசையால் இதயத்தை நனைத்த ஒரு நூல் கருத்தரங்கம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிதையை அவர் குரலில் சொல்கின்ற பொழுது கேட்பதற்கு சுவையாக இருக்கும். அதே போன்ற ஒரு சுவையோடு அந்த கவிதையை ஐயா அவர்கள் இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அந்த ஒப்பீட்டு நோக்கில் கவிதையிலிருந்து கவிதைக்கு பயணப்பட்ட அவருடைய அந்த பேச்சாற்றல், அந்த கவிதை சொன்ன விதம் மிக ஈர்ப்புடையதாக இருந்தது. ஐயா அவர்கள் வைரமுத்து கவிதையோடு ஒரு கவிதையாகவே வாழ்கிறார் என்று அவருடைய பேச்சிலிருந்து அறிய முடிந்தது. முதலிலே அவர் சொன்னது போல தமிழால் வளர்ந்தால் தமிழால் வாழலாம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தோடு மிக அழகாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேன் குடத்தில் அல்ல, தேன் குளத்தில் மூழ்கி எழுந்து இனிமையாக சுவையாக இந்த நிகழ்வு இருந்தது. 30 மணித்துளிகளுக்குள் மிக அழகாக ஒரு கடலையே ஒரு சிப்பிக்குள் அடைத்து கொடுத்திருக்கிறார் ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியினுடைய பொருளியல் துறை தலைவர் முனைவர் சோ சிதம்பரநாதன் அவர்கள். கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய தீவிர ரசிகனாக இருந்து அவருடைய கவிதை வரிகளிலே ஒன்றிவிட்ட திரு சிதம்பரநாதன் அவர்களுடைய இந்த கருத்தாய்வு மிக மிக சிறப்பாக இருந்தது. அந்த வைரமுத்தினுடைய வைரமான வரிகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். வைகரை மேகங்கள் சிற்பியே உன்னை செதுக்கிக்கொள், காதலித்து பார் ஒளிவட்டம் தெரியும், கண்ணுக்கு மையழகு தமிழுக்கு நிறமுண்டு, திருத்தி எழுதிய தீர்ப்பு, இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, கள்ளிக்காட்டு இதிகாசம், இளையநிலா பொழிகிறது, மண்மீது மனிதனுக்கு ஆசை என்ற ஒரு சாமானியனும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சமூக கவிஞனாக வைரமுத்துவை சரியான அடையாளம் கண்டு அவரை சீராட்டி பாராட்டி பேசியது மிகவும் போற்றுதலுக்குரியது. குறிப்பாக அந்த வாழ்வியலை, நடைமுறை வாழ்வியலை சமூக பார்வையிலே கொண்டு வந்து, குறிப்பாக அந்த ஒவ்வொரு ஈமச்சடங்கு நடக்கின்ற இடத்திலும் இந்த பாடல், ஜன்மம் நிறைந்தது என்ற இந்த பாடல், ஜனனம் பூமியில் புதியது இல்லை என்ற பாடல் ஒவ்வொருடைய மனதிலும் ஆழ்ந்து பதிந்து விடுகிறது. கவிப்பேரரசு என்ற கடலை நமக்கு சுட்டிக்காட்டிய அந்த ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரி பொருளியல் துறை தலைவர் முனைவர் சோ சிதம்பரநாதன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவர் நிறைய வரிகளை அவர்கள் மேற்கோள் காட்டி நம்ம எல்லாம் ஈர்த்து 30 நிமிடம் ஒரு 30 நொடிகளாக விரைந்து பறந்து விட்டது. பாராட்டுக்கள். அவருக்கு களம் அமைத்து கொடுத்து நம் உள்ளங்களை திருடிய
சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான நிகழ்வு, நெஞ்சை தொட்ட நிகழ்வு. போற்றுவோம், வாழ்வோம், இனிமையான தமிழுடன் இணைந்து வாழ்வோம். தமிழ் தான் நே என்று இல்லாமல் தமிழ் தேனே என்று நாம் தொடர்ந்து வாசிப்போம். இந்த நூல் வாசிமுற்றத்தினுடைய சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 212. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியின் பொருளியல் துறை தலைவர் முனைவர் சிதம்பரநாதன் அவர்கள் வைரமுத்து கவிதைகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். தமிழ் மொழி குறித்த சிந்தனையோடு தொடங்கியமை, தமிழ் மொழி இயன்ற கவிஞர்களை பட்டியலிட்டமை, வடுக்கப்பட்டியில் உதயமான கவிமகான், கண்ணகியை விமர்சனம் செய்த முதல் கவிஞர், பெண் விடுதலையை போற்றியவர், சந்தநயத்தோடு கவிதை எழுதியமை, சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர், வாசிக்க வேண்டிய நூலாக சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் என்ற நூலை சுட்டிக்காட்டியமை, சமூக கவிஞராக வைரமுத்து அவர்களை இனம் காட்டியமை, காதலித்து பார் நீ அழகாவா என்ற கவிதை வரிகளை எடுத்துரைத்தமை, தமிழால் வாழுகின்றார் தமிழ் வாழ வைக்கும் என்றமை, வைகரை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல போன்ற நூல்களை சுட்டி காட்டியமை, தமிழுக்கு நிறம் ஒன்று என்ற நூலில் உறவு, மலை, பண்பாடு பற்றிய சிந்தனைகளை கூறியமை, கவிதைகளை திரை இசை சினிமாவாக மாற்றியவர், சத்தமில்லாத தனிமை கேட்டேன் என்ற கவிதையை முழுவதுமாக கவி பாடியமை, தமிழர் ஆற்றுப்படை, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் போன்ற படைப்புகளை குறித்தமை, தொடை நயத்தோடு எழுதியமை, இயற்கையை நேசிக்கும் கவிஞராக வலம் வந்தவர், அறிவியல் சிந்தனைகளை தமிழுக்குள் கொண்டு வந்தவர், இறை பாடலையும் திரைப்பாடலாக மாற்றியவர், தாய் பாசத்தில் பட்டினத்தாரையும் மிஞ்சியவர், கவி பேரரசரின் கவிஞராக தன்னை சுட்டியமை, தஞ்சாவூர் மண்ணெடுத்து ஒருவன் முதலாளி பாடல் பாடியமைக்கான சூழல் பற்றி எடுத்துரைத்தமை, ரகசியம் காக்கும் மாபெரும் கவிஞராக குறித்தெல்லாம் கவித்துவத்தோடும் குரல் வளத்தோடும் நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் மாலை நேரத்தில் கவிபாடி எங்களின் மனதை கவர்ந்த தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. பணிவையும் பொறுமையையும் பெற்றுக் கொடுக்கும் பெட்டகம் புத்தகம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.